கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காணொளி காட்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்பொழுதும் கூட நம்முடைய தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம். யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோபின் நிருபம், புக் ஆஃப் ஜேம்ஸ், சாப்டர் 4 from verse 6 to 10 altogether. யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவுது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. 10ஆம் வசனம் எல்லோரும் திரும்பவும் சேர்ந்து வாசிக்கலாம். யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். Humble yourself in the sight of the Lord and he shall lift you up. கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட இன்றைக்கு நாம் பேசுகிறார். கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட வேண்டும். ஒருவேளை நாம் மாய்மாலமாக தாழ்மையாக இருப்பது போல இருக்கலாம், அல்லது எல்லார் கண்களிலும் நாம் தாழ்மை உள்ளவர்களாக நாம் காட்டிக்கொள்ளலாம். ஆனால் இருதயமோ இருமாப்பு உள்ளதாயும் கோபம் உள்ளதாயும் பெருமை உள்ளதாயும் அது இருக்கக்கூடும். தன்னை உயர்வாக எண்ணிக்கொள்கிற நிலைமையிலே இருதயமானது இருக்கக்கூடும். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். ஹம்பிள் யுவர் செல்ஃப் இன் த சைட் ஆஃப் த லார்ட் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படும் பொழுது என்ன நடக்கும்? கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். அது மாத்திரமல்ல, நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியோமானால் அவருடைய சிருஷ்டிகளாகிய மனுஷரிடத்திலும் நாம் தாழ்மையாக பொறுமையாக கோபப்படாமல் இருக்கத்தக்கதாக நாம் கற்றுக்கொள்வோம். ஆகவேதான் யாக்கோபு இங்கே சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். தாழ்மைப்படுங்கள் என்று சொல்லும் பொழுது அது மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. அது மனுஷனுடைய சுபாவத்துக்கு எதிராக இருக்கக்கூடியது. பாருங்க, ஒரு மனுஷன் அவன் தாழ்மைப்படுவது விரும்பவே இல்லை. யோசித்து பாருங்க, உங்களுடைய தனிப்பட்ட நேரங்களிலே முழங்கால் படியிட்டு உங்களை குறித்து தானே என்னை குறித்து தானே காரியங்களை இப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசிக்கும்போது நாம் தாழ்மையாக இருக்கிறது போல ஒரு வேளை நடிக்கலாம். ஆனால் மெய்யாகவே கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் இருக்கிறார் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு நாம் மெய்யாகவே தாழ்மையாக இருக்கிறோமா என்று நாம் சிந்திப்போம் என்றால் நாம் அதிலே குறைவுள்ளவர்களாக காணப்படுவோம். ஒருவேளை நடிக்கலாம், ஆனால் மெய்யான தாழ்மையை ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு முன்பாக நீ தாழ்மையா இரு என்று சொல்லுகிறார். ஏன் தாழ்மையா இருக்க வேண்டும்? அவர் நம்மை உயர்த்தும்படி, அவருடைய திட்டங்களை நமக்கு தெரிவிக்கும்படி, அவருடைய பிள்ளைகளாக ஆகும்படி, நம்மளுடைய ஜெபங்களை அவர் கேட்கும்படி. தாழ்மையா இல்லாதவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ அவர் எதிர்த்து நிற்கிறார் என்று வாசித்தோம். பெருமைக்கு எதிரடியான வார்த்தை தாழ்மை, தாழ்மைக்கு எதிரடியான வார்த்தை பெருமை. ஆகவே நீ தாழ்மையாக இல்லை என்று சொன்னால், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக இல்லை என்று சொன்னால் நீ பெருமை உள்ளவனாக காணப்படுகிறாய். கர்த்தருக்கு முன்பாக பெருமை உள்ளவனாக காணப்படுகிறாய், மனுஷருக்கு முன்பாக பெருமை உள்ளவர்களாக காணப்படுகிறாய். யாராவது ஏதாவது சொல்லும் பொழுது அல்லது
உனக்கு எதிராக ஏதாவது காரியங்களை செய்யும்பொழுது உனக்கு கோபம் வருகிறது, பெருமை வருகிறது, உன்னை உயர்த்தும் பொழுது யாராவது உன்னை உயர்த்தும் பொழுது உனக்கு பெருமை வருகிறது என்று சொன்னால் உன்னிடத்திலே தாழ்மை இல்லை என்று அர்த்தம். நம்முடைய ஜெபங்கள் கேட்கும்படியாக, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாக இந்த காலகட்டங்களிலே தேவன் நம்மோடு கூட பேசுகின்ற வார்த்தை, நீ தாழ்மைப்பட வேண்டும், எனக்கு முன்பாக நீ தாழ்மைப்பட வேண்டும், மேட்டுமையாக இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதுதான் சொல்கிறார், உங்களுடைய இருதயங்களை தாழ்மைப்படுத்துங்கள், மேட்டுமையாக இராதேயுங்கள், சொந்த காரியங்களை சிந்தியாதேயுங்கள், சொந்தமாக முடிவெடுக்காதேயுங்கள், என்னிடத்தில் கேட்டு என்னிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அதற்கு எதிரடியாக செய்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது அநேக புறஜாதியான ஜனங்களிடத்திலே அவர்கள் போர் செய்ய போகிறார்கள். அநேக நேரங்களிலே தேவனை கேட்காமல் தங்களிடத்திலே பலம் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் போய் தோர்த்த காரியங்களை பார்க்கிறோம். ஆய் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்தை யோசுவா புறப்பட்டு சென்று சிறிய பட்டணம் என்று போகும்பொழுது அங்கே பெரிய தோல்வியை கர்த்தர் கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். தேவனிடத்திலே தாழ்மைப்பட்டு அவரிடத்திலே ஆலோசனை கேட்டு நாம் காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இந்த தாழ்மைப்படுவது ஏற்கனவே சொன்ன விதமாக அது நம்முடைய மனித சுபாவத்திலே இல்லை. முரட்டாட்டம் பண்ணுதல், முரணாக பேசுதல், மர்மரிங் அண்ட் ரெபலியஸ் நேச்சர், அதாவது புலம்புதல், முரட்டாட்டம் பண்ணுதல். ஏதாவது ஒரு பிள்ளைகள்கிட்ட சொல்லி பாருங்க, ஒரு காரியங்களை சொல்லி பாருங்க, அவர்கள் என்ன பண்றாங்க, புலம்புகிறார்கள். தே ஆர் மர்மரிங். இன்னும் பெரிய பிள்ளைகளாக இருக்கும்பொழுது நாம் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லும்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள், முரட்டாட்டம் பண்ணுகிறார்கள். ரெபலியஸ் லைக் இஸ்ரேலைட்ஸ், இஸ்ரேல் ஜனங்களைப் போல அவர்கள் என்ன செய்கிறார்கள், முரட்டாட்டம் பண்ணுகிறார்கள். உனக்கு என்ன தெரியும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இது தேவனுக்கு பிடிக்காத காரியம். பாருங்க, ஆண்டவர் இந்த விதமான அத்தாரிட்டி தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை பெற்றோர்களுக்கும் அதை டெலிகேட் பண்ணி கொடுத்துருக்கார். பாருங்க, உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது, நம்மை கர்த்தருக்கு தாழ்த்தும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன, பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். மனைவிகளே புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அது மாத்திரமல்ல, புருஷர்களே அவர்களை அன்பாக நடத்துங்கள். வேலைக்காரர்களே எஜமானர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி அநேக உபதேசங்களை, அநேக காரியங்களை அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி சபையாருக்கு கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள், அது உங்களுக்கு நல்லது என்று சொல்லுகிறார். இந்த விதமான தேவனுக்கு மாத்திரம் நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் மனுஷர்களுக்கும் கீழ்ப்படிய நாம் ஆயத்தப்படுவோம். தேவனுக்கு முதலாவதாக நாம் கீழ்ப்படிந்து விட்டோம் என்று சொன்னால் படிப்படியாக நம்முடைய பெற்றோருக்கு முரட்டாட்டம் பண்ணாமல் அவருடைய ஆலோசனை என்னவா இருக்கிறது முதலாவது கேட்போம். அது கர்த்தருக்குள்ளாக பெற்றோர்களுக்கு நாம் கீழ்ப்படிவோம். வாலிபர்களே மூத்தவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி அநேக உபதேசங்களை, அநேக அறிவுரைகளை அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன, கர்த்தருக்கு முன்பாக கீழ்ப்படியுங்கள் என்று சொல்கிறார். இங்கே நம்ம வாசித்த வண்ணமாக யாக்கோபின் நிருபம் 6ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். 10 விதமான காரியங்களை நாம் செய்யும்பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படிவதாக அர்த்தமாகிறது. 10 விதமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது அது கீழ்ப்படிதல் என்று எடுத்துக்கொள்ளப்படுகிறது. கீழ்ப்படிதல் என்றால் என்ன? கீழ்ப்படிதல் என்றால் என்ன என்று சொன்னால் 10 விதமான காரியங்கள் உன்னுடைய மனதுக்குள்ளாக நீ செய்யும் பொழுது, மனதார நீ செய்யும் பொழுது அது கீழ்ப்படிதல் என்று எடுத்துக்கொள்ளப்படுகிறது. உதாரணமாக நாம் இங்கே வாசிக்கிறோம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். அங்கே அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. முதலாவதாக சப்மிட் யுவர் செல்ஃப் டு காட், அது 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள். முதலாவதாக நாம் தாழ்மையாக இருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? 10 விதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது காரியம் என்ன? தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள். 2வது, பிசாசுக்கு எதிர்த்து
நிற்குதல். மூன்றாவது, தேவனிடத்திலே, தொடர்ந்து இந்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம். மூன்றாவதாக, தேவனிடத்தில் சேருங்கள். நான்காவதாக வாசிக்கிறோம், அங்கே உங்களுடைய கைகளை சுத்தப்படுத்துங்கள், சுத்திகரியுங்கள், உங்களுடைய கைகளை சுத்திகரியுங்கள். அதுக்கடுத்து நம்ம வாசிக்கிறோம், இருமனம் உண்டவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குதல். அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம், நீங்கள் துயரப்படுங்கள். இங்கே தமிழிலே வாசிக்கும்போது யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இது சேர்த்து எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள் என்று ஒரே வார்த்தையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது பி அஃப்ளிக்டட் அண்ட் மோர்ன் அண்ட் வீப், தனித்தனியான வார்த்தைகளாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கு தமிழில். ஆனால் இது தனித்தனியான காரியங்கள் என்று சொல்லி அங்கே ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். பி அஃப்ளிக்டட், மோர்ன் அண்ட் வீப் என்று போடப்பட்டிருக்கு. அண்டு என்று சொல்லி போடப்பட்டிருக்க. நாம் தனித்து எடுத்துக்கிறோம். துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், அது ஒரு 3 காரியம். அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவது. லெட் யுவர் லாஃப்டர் பி டர்ன்ட் இன்டு மார்னிங், அது ஒன்று மார்னிங். அதுக்கு அடுத்த காரியம், யுவர் ஜாய் டு ஹெவினஸ், உங்களுடைய சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவுது. ஆகிய 10 விதமான செயல்களை நாம் செய்யும்பொழுது இது கர்த்தருக்கு நேராக நீங்கள் தாழ்மைப்படுத்தி கீழ்ப்படிவதற்கு அர்த்தமாக காணப்படுகிறது. திரும்பவும் ஒரு தடவை உங்களுடைய ஞாபகத்திற்காக திரும்பவும் ஒரு முறை நாம் இதை பார்க்கலாம். சப்மிட் யுவர் செல்ஃப் டு காட், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ரெசிஸ்ட் த டெவில், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். Draw nigh to God, அப்படி என்றால் என்ன, தேவனை அணுகுங்கள் அல்லது தேவனிடத்திலே சேருங்கள். நான்காவதாக பார்க்கிறோம், உங்களுடைய கைகளை சுத்தமாக்குங்கள், cleanse your hand. ஐந்தாவதாக வாசிக்கிறோம், purify your heart, உங்களுடைய இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அது மாத்திரமல்ல, 9ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது துயரப்படுங்கள், be afflicted. அப்புறம் 7வது காரியமாக வாசிக்கிறோம், பி மோர்ன். அப்படி என்றால் என்ன, இங்கே வாசிக்கிறோம், அதற்கு என்ன போடப்பட்டிருக்கு, துக்கித்து துக்கம் கொண்டாடுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணப்படுறோம், அழுங்கள், வீப். அதற்கப்புறம் நாம் வாசிக்கிறோம், 9வது காரியமாக நாம் வாசிக்கும்போது உங்களுடைய சந்தோஷம் சஞ்சலமாக மாற கடவது. உங்களுடைய ஜாய் டு ஹாப்பினஸ், ஜாய் டு ஹெவினஸ், உங்களுடைய சஞ்சலமாக மாற கடவுது. 9வதாக உங்களுடைய நகைப்பானது துக்கிப்பாக மாற கடவுது என்று சொல்லி 9 விதமான காரியங்களை யாக்கோபு அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். 9 விதமான காரியங்களை அவர் சொல்லுவார். இதை நாம் செய்யும்போது மெய்யாகவே தேவனுக்கு முன்பாக நம்மை நாமே தாழ்மைப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். நம்மை நாமே தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு இருக்கிறோம் என்பதற்கான காரியங்களை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். 10 விதமான காரியங்கள் நீங்கள் மறக்கக்கூடாது. ஆகவே இதை நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டு இதிலே நான் காணப்படுகிறேனா என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். இதே தான் 1 பேதுரு 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளாக அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளாக அடங்கியிருங்கள். Humble yourselves therefore under the mighty hand of God that he may exalt you in due time. அவருடைய பலத்த கைக்குள்ளாக அடங்கியிருங்கள். அடங்கி இருக்கும் பொழுது செய்ய வேண்டிய காரியங்கள் எவை என்பதை குறித்து நாம் யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். ஆகவே தாழ்மைப்படுவது என்பது மிகவும் கடினமான காரியம். உங்களுடைய சந்தோஷம் எல்லாம் அங்க சஞ்சலமாக மாற கடவது. நீங்கள் அழுங்கள், உங்களுக்காக அழுங்கள். ஏன் நான் இப்படி இருக்கிறேன், எனக்குள்ளாக எனக்கு ஏன் பெருமை வருகிறது, எனக்குள்ளாக மற்றவர்கள் மேல் எரிச்சல் ஏன் வருகிறது என்பதை சொல்லி ஆராய்ந்து அறிய வேண்டும். அதற்காக அழ வேண்டும், அதற்காக துக்கம் கொண்டாட வேண்டும், அதற்காக
துயரப்பட வேண்டும். யூ ஹாவ் டு அஃப்ளிக்ட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே உருவ குத்தி கொள்ளணும். பாருங்க, நம்ம வாசிக்கிறோம் பழைய ஏற்பாட்டில் அநேகர் அங்கே சாம்பலிலே அவர்கள் உட்கார்ந்தார்கள். இருட்டுடுத்தி அவர்கள் சாம்பலிலே உட்கார்ந்தார்கள். They put on sackcloth and laid down in the ashes என்று வாசிக்கிறோம். ஏன் அப்படி? அவர்கள் ராஜாக்கள் முதற்கொண்டு அவர்கள் இருட்டு உடுத்தி சாக்லாத் அவர்கள் சாம்பலிலே உட்கார். ஏன் அப்படி? தங்களை தாழ்மைப்படுத்துகிறார்கள். அதுதான் அஃப்ளிக்ஷன். சோதித்து பார்க்கணும். பாருங்க, இப்பொழுது நம்ம உபவாசம் இருக்கணும். எதுக்காக உபவாசம் இருக்கணும்? நம்மை வருத்தி கொள்கிறோம், கட்டுப்பாட்டுக்குள்ளாக நம்மை கொண்டு வருகிறோம். நம்மளோட ஜபங்கள் ஏறெடுக்கும்படியாக, நம்மளோட ஜபங்கள் தேவன் கேட்கும்படியாக நம்மளுடைய புலன்களை அடக்கி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதுதான் ஃபாஸ்டிங், உபவாசம் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆகவே இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இதைத்தான் விரும்புகிறார். நீ தாழ்மைப்பட. அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த மாமிசமானது அது இச்சைக்குள்ளாக செல்லும், அது பெருமைக்குள்ளாக செல்லும், அது தேவனை எதிர்த்து கேள்வி கேட்கும், முரட்டாட்டம் பண்ணும், இரண்டகம் பண்ணும். ஆகவே உன்னை அடக்கும் பொருட்டாக 10 விதமான காரியத்தை தேவன் அங்கே யாக்கோபு மூலமாக, யாக்கோபு நிறுவத்தை எழுதி வச்சு, உன்னை நீனே வருத்திக்கொள், சஞ்சலப்படு, துக்கப்படு, அழு, உன்னுடைய கைகளை பரிசுத்தப்படுத்திக்கொள், உன் இருதயத்தை உன்னுடைய கைகளை சுத்தப்படுத்தி உன் இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக்கொள், தேவனிடத்தில் நெருங்கு, பிசாசுக்கு எதிர்த்து நில், உன்னை நீனே தேவனுக்கு கீழ்ப்படுத்து, சப்மிட் யுவர் செல்ஃப் அன்டு த அல்மைட்டி என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த மாமிசத்தை அடக்கும் பொருட்டாக இவ்விதமாக நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு நமக்கு ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். மாம்ச சிந்தை என்ன? மாம்ச சிந்தை என்ன செய்யும்? அது தேவனுக்கு விரோதமான பகை என்று வாசிக்கிறோம். எனிமிட்டி டு காட். மாமிசம் எதை சிந்திக்குது? அது தேவனுக்கு விரோதமாக சிந்திக்குது. இந்த மாமிசமானது தேவனுக்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்பவில்லை. அது முரட்டாண்டம் பண்ணுகிறது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது என்று அது பகையை உண்டு பண்ணுகிறது. இந்த மாமிசம் நமக்கு நாம் சொல்வதை கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறது. ஆகவே மாமிச சிந்தை, இந்த மாமிசம் கொண்டு வருகிற ஆலோசனைகள், அது இப்படி செஞ்சிடலாம், அது அப்படி பண்ணிடலாம், என்னுடைய கையின் கையினால அவர்களை பார்த்து இந்த காரியத்தை சாதித்திடலாம், நான் இப்படி இல்லை வாழ்ந்துடலாம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் எந்த ஒரு ஆலோசனையும் கேட்காமல் என்னுடைய மாமிசம் என்ன சொல்லுகிறதோ, நான் என்ன யோசிக்கிறேனோ அதை செய்வது, ஆண்டவரிடத்தில் என்னுடைய ஆலோசனைகளை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்காமல், அவரை கேட்டு செய்யாமல், மாமிச பிரகாரமாக எனக்கு என்னுடைய மனசுல தோன்றின காரியங்களை நான் செய்வது தான் மாமிச சிந்தை. இது தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் இருக்கிறது என்று அந்த வசனம் சொல்கிறது. கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அது கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொல்லுகிறது. இதை அடக்கி ஒடுக்கத்தான் 10 விதமான காரியத்தை அங்கே சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். இப்படி நாம் செய்யும் பொழுது தேவன் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார். அவருக்கு கீழ்பட்டு இருக்கும் பொழுது. ஏன்? அவருக்கு எல்லாமே உன்னை குறித்து தெரியும். அவர் சரியான விதத்திலே உன்னை நடத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். பிசாசானவன் அங்கே வந்து உன்னை எதிர்கொள்ளும் பொழுது அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்பது ஒரு காரியமாக இருக்கு. ரெசிஸ்ட் த டெவில் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சப்பிரா என்ற தம்பதியினரை குறித்து வாசிக்கிறோம். அவர்களிடத்தில் பிசாசு பூர்ந்து ஆலோசனைகளை கொடுக்கும் பொழுது அந்த நிலத்தை விற்று அவர்கள் தங்களுக்கென்று ஒரு பகுதியை எடுத்து வைத்துக் கொண்டு அப்போஸ்தலருடைய கால்களிலே அந்த காணிக்கையை கொண்டு வைக்கும் பொழுது, நீ இவ்வளவுக்குத்தான் விற்றாயா என்று கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பிசாசுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக நாங்கள் இவ்வளவுக்கு தான் வித்தோம் என்று சொல்லி பொய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதன் மூலமாக மரணம் வந்தது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை மாத்திரமல்ல, மாமிச சிந்தை, மாமிசத்தில் எழுகின்ற காரியங்கள் அது மரணத்தை தெரிவிக்கிறது. ஆகவே அனனியா சப்பிரா அங்கே அடிக்கப்பட்டு இறந்து போனார்கள் உடனடியாக. ஆகவே பிசாசு ஆலோசனை கொடுக்கும் போது இது அப்படி அல்ல என்று சொல்லி அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ரெசிஸ்ட் த டெவில், சப்மிட் அன்டு த காட். இதுதான் தேவனுடைய திட்டம்.
நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசு என்ன சொல்கிறான்? submit to Satan and resist the God. எனக்கு நீ கீழ்ப்படிந்து, பிசாசுக்கு கீழ்ப்படிந்து தேவனை எதிர்த்து பாருங்க. இந்த காரியங்கள் தான் இந்த உலகத்தில் காணப்படுகிறது. இந்த காரியங்கள் தான் காணப்படுகிறது. பிசாசு என்ன சொல்கிறானோ அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம், தேவன் என்ன சொல்கிறாரோ அதற்கு எதிர்த்து நிற்கிறோம். இதுதான் இங்கே நடைபெறுகிறது. ஆகவே இவர்கள் என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்திலே அனனியாவும் சப்பிராவும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அதன் விளைவாக இறந்து போனார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, இரண்டாவது ஒரு உதாரணமாக பார்க்கலாம். பேதுருடைய வாழ்க்கையிலே மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் தாம் எந்த விதமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த விதமான உபத்திரவத்துக்குள்ளாக பாடுகளுக்குள்ளாக சிலுவை மரத்தில் அவர் பலியாகுவார் என்று சொல்லி சீடர்களுக்கு அவர் விளக்கும் பொழுது பேதுரு சொல்லுகிறான், தனியாக அவரை அழைத்து கொண்டு போய், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தனியாக அழைத்து கொண்டு போய், இது இப்படி நேரக்கூடாதே உமக்கு என்று சொல்லி அவரிடத்தில் சொல்லுகிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறார். தேவன் நியமித்த காரியத்தை நீ எப்படி தடை செய்யலாம்? இடரலாய் இருக்கிறாய், இடரல் உண்டு பண்ணுகிறாய் என்று சொல்லுகிறார். பேதுரு மூலமாக பிசாசு பேசுகிறான் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உணர்ந்திருக்கிறார். பேதுரு உணரவில்லை. பேதுரு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவில்லை. இந்த விதமான சிந்தனையை பேதுருக்கு பிசாசு கொடுக்கும்பொழுது அதை எதிர்த்து நிற்கவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். யோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோபின் மனைவியின் மூலமாக யோபின் இடத்துல பிசாசு பேசுகிறான். தேவனை தூஷித்து ஜீவனை விடும், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். எதுக்காக நீ உயிர் வாழ்கிறாய்? தேவனை தூஷித்து ஜீவனை விடும், தேவனை திட்டு அப்புறம் உயிரை விட்டுட்டு போ என்று சொல்லி இந்த விதமான ஆலோசனையை பிசாசானவன் யோபினுடைய மனைவியின் மூலமாக யோபுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே யோபின் மனைவி பிசாசு கொடுக்கிற ஆலோசனை எதிர்த்து நிற்கவில்லை. இது எல்லாத்தையும் விட ஏவாள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவில்லை. நீ தேவர்களைப் போல ஆகிவிடுவாய் என்று சொல்லி அங்கே ஏவாளை ஏமாற்றும் பொழுது தேவன் இப்படி சொல்லியிருக்கிறார், நாம் தேவனுக்குத்தான் கீழ்ப்படிவோம், உனக்கு எதிர்த்து நிற்போம் என்று சொல்லவில்லை. ஆகவே இந்த உலகமே அந்த பாவத்துக்குள்ளாக வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? அவருக்கு எல்லாம் தெரியும். உனக்கு என்ன சம்பவிக்க போகிறது, அடுத்த நிமிஷம் நீ எப்படி இருக்க போகிறாய், நீ எங்கே போக போகிறாய், நீ என்ன சிந்திக்க போகிறாய், என்ன பேச போகிறாய், எப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு இருக்க போகுது, உன்னோட பிள்ளைகள்லாம் எப்படி இருக்க போகிறார்கள், எல்லாவற்றையும் அவருக்கு தெரியும். ஆகவே அவர் கீழ்ப்படிவதிலே நமக்கு என்ன குறை இருக்கிறது? ஏன் கீழ்ப்படிய மாற்றோம்? ஏன்னு சொன்னால் பெருமை உள்ளுக்குள்ளாக இருக்கிறது. பெருமை உள்ளுக்குள்ளாக இருக்கும்பொழுது நாம் கீழ்ப்படிய முடிவதில்லை. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். For we are not unaware of his devices or schemes என்று வாசிக்கிறோம். பிசாசனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவள் அல்லவே. அவனுடைய தந்திரம் எல்லாம் நமக்கு தெரியுமே. நம்மளுடைய தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் பிசாசனுடைய தந்திரம் எல்லாம் நமக்கு தெரியுமே என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபைக்கு சொல்கிறார். We are not unaware of his devices or his schemes or his plan. நம்ம கெடுக்கும்படியாக அவனுடைய திட்டம் எல்லாம் நமக்கு தெரியுமே. நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் உனக்கு கண்டிப்பாக தெரியும், நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு காரியத்தை செய்யும்பொழுது இது தேவனுடைய திட்டம் இல்லை, இது தேவனுடைய காரியம் இல்லை, இது நாம் பிசாசுக்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லி நமக்கு நன்றாகவே தெரியும். நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்காமல் பிசாசுக்கு நாம் கீழ்ப்படிந்து தேவனை எதிர்த்து நிற்கிறவர்களாக, வைஸ் வெர்சா, பிசாசுக்கு எதிர்த்து நின்று நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், மாறி செய்யக்கூடாது. இதுதான் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிற காரியமாக இருக்கிறது. எப்பொழுதும் துக்கித்து நம்மை தாழ்த்தி நம்மை ஒடுக்கி நம்ம அழுது நாம் செய்யும்பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆகவே உன்னுடைய உதடுகளை நாம் சுத்தப்படுத்த வேண்டும், உன்னுடைய உதடுகளை சுத்தப்படுத்த வேண்டும். ஏசாயா 6:5 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிக்கிறோம். கிளீன் லிப்ஸ்
ஏசாயா கிளீன் லிப்ஸ் பெற்றுக்கொண்டான் என்று வாசிக்கிறோம். சுத்தமான உதடுகளை பெற்றுக்கொண்டான் என்று வாசிக்கிறோம். ஆகவே நிலவரமான ஆவிய நிலை சிஸ்டியும் என்று தாவீது சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். தெளிந்த புத்தியை உடையவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார் என்று சொல்லி பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 8 ஐ வாண்ட் எவ்ரி மேன் டு லிஃப்ட் அப் தேர் ஹோலி ஹேண்ட்ஸ், கிளீன் ஹேண்ட்ஸ் என்று சொல்கிறார். எல்லா மனுஷரும் தங்களுடைய சுத்தமான கைகளை உயர்த்தி என்று சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது. ஆகவே சுத்தமான கைகள் இருக்கிறதா? சுத்தமான இருதயம் இருக்கிறதா? சங்கீதம் புத்தகம் 24 அதிகாரம் 3 4 சங்கீதங்களின் புத்தகம் 24 அதிகாரம் 3 4 யார் உம்முடைய பர்வதத்தில் ஏறுவார்? யார் உம்முடைய பரிசுத்த சந்நிதியிலே வரக்கூடும்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்திலே பரிசுத்தமுள்ளவனும் என்று சொல்லி கிளீன் ஹேண்ட்ஸ் அண்ட் பியூர் ஹார்ட் பல காரியங்களை சொல்லும்போது இந்த 2 விஷயங்களை சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 24:3-4 வாசிக்கும். யாரும் அவருடைய பர்வதமாகிய பரலோகத்திலே ஏற முடியும்? கைகளிலே சுத்தமுள்ளவன், இதயத்திலே பரிசுத்தமுள்ளவன் தான் அங்கே அவரிடத்துல ஏற முடியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆகவே நாம் இப்படி துக்கித்து நாம் அழுது நம்முடைய காரியங்களை சரி செய்யும் பொழுது நாம் அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 30வது சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 30வது சங்கீதம் 10 வசனம் 11 வசனம் 12 வசனம். சங்கீதங்களின் புத்தகம் 30ஆம் சங்கீதம் 10 வசனம் 11 வசனம் 12 வசனம் நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். ஆகவே இந்த விதமான என்னை தாழ்மைப்படுத்தின பின்பு கைகளில் சுத்தம், இருதயத்திலே பரிசுத்தம், என்னை ஒடுக்கி துயரப்பட்டு துக்கப்பட்டு அங்கே அழுது என்னுடைய நகைப்பெல்லாம் சஞ்சலமாக மாற்றி அங்கே ஆண்டவருக்கு அருகாமையிலே நான் நகர்ந்து, அது மாத்திரமல்ல பிசாசுக்கு எதிர்த்து நின்று தேவனுக்கு நான் கீழ்ப்படிந்து 10 விதமான காரியங்களை செய்த பின்பு இப்பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன். சங்கீதம் 30:10 கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். இப்பொழுது அவர் என்ன செய்ய போகிறார்? இப்படி நீ துக்கப்பட்டு ஆண்டவருக்கு முன்பாக உன்னை தாழ்மைப்படுத்தினால் தேவன் செய்ய போகிற மகத்துவமான காரியத்தை இங்கே சொல்லுகிறதை பாருங்க. 11 வசனம், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேன். நான் புலம்புறேன், ஏன் இப்படி இருக்கிறேன்? என்னை சுத்தப்படுத்துங்க. என்னோட கைகளை, என்னுடைய இருதயத்தை, என்னுடைய வாயை, என்னுடைய சிந்தனையை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? உன்னை அழுகையிலே வைத்திராமல், உன்னை நீ துக்கித்துபடி செய்யாமல் ஆண்டவர் என்ன செய்கிறார்? என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினே. Thou hast turned for me my mourning into dancing. ஆனந்த களிப்பு, டான்ஸ் மாதிரி சொல்றார், சந்தோஷத்துல கூத்தாடுற என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேன். என் மகிமை அமைதியாயிராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீ என் இருட்டை கலைத்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை இடைக்கட்டினீ. Thou hast put off my sackcloth and girded me with gladness. நான் இருட்டை உடுத்தி சாம்பலில் அமர்ந்தேன். இப்பொழுது அந்த இருட்டையெல்லாம் நான் உடுத்தினேன். ஆனால் கேட்டும் பொழுது அதை எடுத்து போடும்போது யார் எடுத்து போட்டார்? ஆண்டவர் எடுத்து போட்டார். ஆனந்த களிப்பை கொடுத்தார், மகிழ்ச்சியாக இருக்கும்படி செய்தார். எப்பொழுது தேவனுக்கு முன்பாக நான் தாழ்மைப்படும் போது இவ்வாறாக ஆண்டவர் செய்கிறார். என் தேவனாகிய கர்த்தாவே, 12 வசனம், உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். என்றென்றைக்கும் துதிக்கும்படி சங்கீதக்காரனை செய்துவிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயாவின் புத்தகம் 61ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புத்தகம் 61ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவரும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக 3ஆம் வசனம், ஏசாயாவின் புத்தகம் 61:3 வாசிக்கிறோம். சியோனிலே துயரப்பட்டவர்கள் சபையிலே தங்களுடைய ஆத்துமாக்களை
ஊற்றி ஜெபித்தவர்கள், தங்களை ஒடுக்கினவர்கள், தாழ்மையாக இருக்க கற்றுக்கொண்டவர்கள், தேவனுக்கு அருகாமையிலே வசிக்க விரும்பினவர்கள், கைகளில் சுத்தம் பண்ணி கொண்டவர்கள், இருதயத்தை சுத்தப்படுத்திக் கொண்டவர்கள், தேவனுக்கு முன்பாக அழுது தங்களுடைய இருதயங்களின் பாரத்தை ஊற்றினவர்களுக்கு அதுதான் சீயோனிலே துயரப்பட்டவர்கள். தேவனுடைய சபையிலே துயரப்பட்டவர்களுக்கு அவருக்கு என்ன கொடுக்குறாரு? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரமும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரமும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுக்கின ஆவிக்கு பதிலாக நம்ம ஒடுக்கிறோம், நம்ம ஆவியெல்லாம் ஒடுக்கிறோம், ஆவி ஆத்மா சரீரத்தை ஒடுக்கி தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட்டிருக்கும் பொழுது ஒடுக்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவரை என்னை அனுப்பினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லப்படுகிறது. ஆகவே இது இந்த விதமான காரியத்தை அவர்களுக்கு கொடுக்க சித்தம் கொண்டிருக்கிறார். பியூட்டி ஃபார் them who sat upon ashes என்று வாசிக்கிறோம். அனாயிட்டிங் ஆயில் என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த விதமான சந்தோஷத்தை தேவன் நமக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார். நாம் தாழ்மைப்படுவோமா? நம்முடைய சிந்தனையில தாழ்மைப்படுவோமா? நாம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து நாம் எப்படி இருக்கிறோம்? ஒருவேளை நடிக்கிறோமா? ஹிப்போக்ரைட்ஸாக இருக்கிறோமா? மாய்மாலக்காரர்களாக இருக்கிறோமா? வாய் ஒன்று சொல்லுது, இருதயம் வேற நினைக்குது. அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோமா? தேவன் பார்த்துக்கொண்டு உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அங்கே ஆயக்காரனும் பரிசேயனும் அங்கே ஜெபாலயத்திற்கு அவர்கள் செல்லும் பொழுது எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். இவனே ஆக்கப்பட்டு அவன் செல்லுகிறான் என்று சொல்லி ஆயக்காரனை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அங்கே சொல்லும்போது ஹூவர் ஹம்பலத், யாரெல்லாம் தாழ்மைப்படுறார்களோ அவங்க உயர்த்தப்படுவார்கள். ஆகவே யார் பரத்தையும் நோக்கி பார்க்காமல் தூர நின்று மார்பிளை அடித்து கொண்டு தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து அங்கே ஒடுக்கின ஆவியை உடையவர்கள் மனமகிழ்ச்சியோடு நீதிமான்களாக்கப்பட்டு செல்கிற காரியத்தை இந்த பரிசேயன் ஆயக்காரனுடைய ஓமையிலே நாம் பார்க்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நீங்கள் அறிந்திருக்கிறபடி. ஆகவே ஆண்டவர் இந்த விதமாக அவர் நம்முடைய ஆவியை ஒடுக்க வேண்டும், நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஆகவே இந்த விதமான 10 விதமான காரியங்கள் நமக்குள்ளாக வரும்பொழுது 3 ஆசீர்வாதங்களை இந்த வசனங்களிலே அவர் சொல்கிறார். யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6லிருந்து 10 வரை நாம் இந்த காரியங்கள் எல்லாம் வாசித்தோம். அதன் ஊடாக அவர் 3 ஆசீர்வாதங்களை அல்லது 4 ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார். நாம் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படும் பொழுது 10 விதமான செயல்களால் செய்து நம்மை நாமே தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுத்தும் பொழுது, மெய்யாகவே நாம் அறிக்கை செய்யும் பொழுது 4 விதமான ஆசீர்வாதங்களை அதன் ஊடே வைத்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். முதலாவது ஆசீர்வாதம், அதை மாத்திரம் வாசித்து நாம் முடிக்கலாம். முதலாவது ஆசீர்வாதம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். He given grace. தாழ்மை உள்ளவர்களுக்கு, தங்களை தாழ்மைப்படுத்தியவர்களுக்கு, தேவனுக்கு நேராக தங்களை ஒப்பு கொடுத்து தாழ்மைப்படுத்தியவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற காரியம் என்ன? அவருடைய கிருபையை கொடுக்கிறார். கிருபை எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது கிருபை! அது அதிகமான கிருபை. அதனால் கிருபை என்று சொல்லாமல் அதிகமான கிருபையை தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட்டவர்களுக்கு அதிகமான கிருபையை கொடுக்கிறார். இரண்டாவதாக வாசிக்கிறோம், அங்கே பிசாசானவன் நம் முன்பாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து துரத்தப்படுகிறான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது உங்களுக்கு அவர் சேருவார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்தில், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு ஏற்று நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். He will flee from you. முதலாவதாக அதிகமான கிருபை, நம்மை நாமே தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவதினால் அவர் என்ன கொடுக்கிறார்? எந்த விதமான ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார்? முதலாவது ஆசீர்வாதம் கிருபை மாத்திரமல்ல, அதிகமான கிருபை. இரண்டாவதாக இந்த பிசாசானவனுடைய வாழ்க்கையிலிருந்தே போயிடுவான்.
நீ ஆண்டவருக்கு தாழ்மைப்பட்டு பிசாசு கேத்திருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்குற கிருபை என்ன? பிசாசானவன் துரத்துண்டு போவான், தோற்கப்பட்டு போவான். நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்ற வாக்கு தத்தத்தை அவர் கொடுக்கிறார். யோவான் சுவிசேஷம் 16:33, ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இவர்கள் யார்? ஜெயம் கொண்டவர்கள், ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால் ஜெயம் கொண்டவர்கள். பிசாசன் உங்களை விட்டு ஓடி போவான். யூ வில் ஹேவ் தி விக்டரி ஓவர் சாட்டன். இது 2வது விதமான ஆசீர்வாதம், எப்பொழுது நாம் அவருக்குள்ளாக கீழ்ப்படியும் பொழுது. 3வதாக நாம் என்ன சொல்றாரு, என்ன படிக்கிறோம் அங்கே? அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஆண்டவரே உங்களிடத்தில் சேருவார். நாம் தாழ்மைப்படும் போது ஆண்டவரே நம்ம இடத்துல வந்து சேருவார். எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க. நாம் கூப்பிடும் போதெல்லாம் அவர் அருகாமையில் இருப்பார். நம்மளை போல பாக்கியமான ஜனம் எது? நாம் கூப்பிடும் போதெல்லாம் அவர் அருகாமையிலே வந்து நின்று, சொல் மகனே, சொல் மகளே, நீ என்ன விண்ணப்பம் பண்ணுகிறாய்? என்னுடைய வார்த்தையிலிருந்து வார்த்தை புறப்படுவதற்கு முன்பாக நீ கேட்கிற காரியம் நிறைவேறினது என்று சொல்லுவார். தானியேல் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது உத்தரவுகள் பரலோகத்திலிருந்து வந்தது. ஏன் அவனுக்கு வந்தது? ஏனென்றால் தேவன் அவனுடைய அருகாமையிலே இருக்கிறார். தேவனை அருகாமையிலே பெற்ற ஜனங்கள், இவ்வளவாக தேவனை அருகாமையிலே பெற்ற ஜனங்கள், ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்கள் யார் உண்டு? எப்பொழுது இது கிடைக்கும்? when you humble yourself to the Lord Almighty. பரிசுத்த தேவனுக்கு முன்பாக, சர்வவல்ல தேவனுக்கு முன்பாக உன்னை கீழ்ப்படுத்தும் பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். அவர் உங்களிடத்தில் he will draw nigh unto you. அவர் உங்களிடத்திலே சேருவார். அது மாத்திரமல்ல, அங்கே வாசிக்கிறோம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். he will lift you up. 4 விதமான ஆசீர்வாதம். கிருபை, அதிகமான கிருபை 1. 2வதாக பிசாசு உங்களை விட்டு, உங்களுடைய வாழ்க்கையை விட்டு, உங்களுடைய எல்லா குடும்பத்தை விட்டு பிசாசானவன் துரத்தப்பட்டு தோற்கடிக்கப்பட்டு ஓடி போவான். 2வது ஆசீர்வாதம். 3வது ஆசீர்வாதம் என்ன? தேவனே உங்களுக்கு அருகாமையில் இருப்பார். he will draw nigh unto you. 3வது ஆசீர்வாதம் என்ன? அவர் உங்கள் அருகாமையில் இருப்பார். 4வது ஆசீர்வாதம் என்ன? உன்னை உயர்த்துவார். நீ தாழ்மைப்படும் பொழுது, நாம் தாழ்மைப்படும் போது, தேவனுடைய வார்த்தையை கேட்டு தாழ்மைப்படும் பொழுது, முரட்டாட்டத்தையும் புலம்பலையும் நாம் விட்டுவிடும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவர் நம்மை உயர்த்துகிறார். when we humble yourself. 10 விதமான காரியங்களை நாம் செய்து நம்மை தாழ்த்தும் பொழுது, when we humble ourselves unto the Lord will surely lift you up. The devil will flee from you. He will give much more grace. He will lift you up. He will draw near unto you. 10 விதமான காரியத்தை நாம் தாழ்மைப்படுவதற்காக நாம் ஒடுக்கி அழுது அவரிடத்து கிட்டி சேர்ந்து பிசாசை எதிர்த்து நின்று தேவனுக்கு கீழ்ப்படிந்து அழுகையோடும் புலம்பலோடும் நம்மளுடைய நகைப்பெல்லாம் துக்கமாக மாறி சஞ்சலமாக மாறி 10 விதமான காரியங்களை சொன்ன இதெல்லாம் செய்யும் பொழுது தேவன் எவ்வளவாக நம்மை உயர்த்துகிறார். ஆகவே இந்த தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுவதற்கு என்ன காரியம் நமக்கு தடையாக இருக்கிறது? இன்றைய அந்த தடையெல்லாம் நாம் நீக்குவோம். தேவனுக்கு முன்பாக முரட்டாட்டம் செய்யாமல், முறுமுறுக்காமல், இரண்டகம் செய்யாமல் அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுத்தி நம்மை ஒடுக்கி அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அளவெல்லா ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாம். அன்பும் கிருபை உள்ள பரலோக பிதாவே, இந்த அருமையான ஸ்தோத்திரம். மெய்யாகவே எங்களோடு கூட நீர் பேசினீர். நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதங்கள் எவ்வளோ பெரியது. உமக்கு முன்பாக தாழ்மைப்படும் பொழுது ஆண்டவரே, நீர் எவ்வளவு ஆசீர்வாதங்களை எங்களை ஆசீர்வதிக்க எல்லாவற்றை காட்டிலும் நீர் எங்களுடைய அருகாமையில் இருப்பது எவ்வளவு பாக்கியமான ஜனங்கள். மோசே சொன்னபொழுது நீர் எங்களோடு கூட வரவில்லை என்றால் நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்று சொல்லி இந்த வனாந்திரத்திலே அவன் இருக்க சம்மதித்தான். நீர் மாத்திரம்தான் எங்களோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி மோசே ஆண்டவரை தேவனாகி உம்மை அருகாமையில் அழைத்தான். ஆகவே அதே போல நாங்களும் கூட ஆண்டவரே, நீர் எங்களை அருகாமையில் இருக்க வேண்டும். நீர் எங்களோடு கூட இருந்தால் எல்லா விதத்திலும் நாங்கள் ஜெயம் கொண்டவர்களாக காணப்படுவோம். இதற்கு எங்களை நாங்கள் தாழ்மைப்படுத்த ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. உங்களுக்காக தாழ்மைப்படுத்தி
பெருக்கத்தை பெற்றுக்கொள்கின்ற மக்களாக நாங்கள் மாறத்தக்கதாக ஒவ்வொரு உதவி செய்யும். கீழானவையெல்லாம் மறந்து, சண்டை சச்சரவையெல்லாம் மறந்து, அற்பமான காரியத்திற்காக நாங்கள் போராடுவதை விட்டுவிட்டு பரம வானத்தை நோக்கி மேலான காரியங்களை, ஆசீர்வாதங்களை நோக்கினவர்களாக இம்மைக்குரிய கஷ்டங்களை நாங்கள் அனுபவித்து, ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கத்தக்கதாக பரலோகத்தில் பெரும் சந்தோஷத்தோடு கூட எங்களை வரவேற்பேரே, அந்த விதமான பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும் என்று சொல்லி அடியேனையும் ஒப்பு கொடுத்து ஜெபத்தை ஒருவருக்கே நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.